ஹலோ நண்பர்களே வணக்கம். நம்ம வீட்டு இன்றைக்கி ஸ்பெஷல் சாப்பாடை பார்த்துருவோமா? இதுதான் மட்டன் கிரேவி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா? வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு கடாய் எடுத்து ஒரு 1/4 லிட்டர் எண்ணெயை ஊற்றாமல் பாதி எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி ஒரு வரமிளகா, ஒரு பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் அப்படியே தூக்கி எடுத்து வச்சுக்கிற வேண்டி தான். சின்ன வெங்காயம் ஒரு 10-30 வெங்காயத்தை உரித்து வச்சு அப்படியே எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, சோம்பு எல்லாத்தையும் போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு அப்படி மேலே ஒரு பரட்டு கீழே ஒரு பரட்டுனா அவங்க அப்படி பொன்னிறமாக மாறுவாங்க. அப்படி கொடை மிளகாய் எடுத்து அவங்கள நான் 2 பீஸா 4 பீஸா பாதி பாதியாக வெட்டி அவங்கள தூக்கி உள்ளே போட்டு கருவேப்பிலை மல்லியை போட்டு இவங்களை லைட்டாக ஒரு வதக்கிடுவோம். அதுக்குள்ளாட்டி இவங்க வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் போய் ஒரு 2 தக்காளி, கொஞ்சோண்டு தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரமுறன்னு அரைச்சிக்கிடுவோம். அதுக்கிடையில் நம்ம மட்டன் சூப்பு வேக வச்சுருக்கோம் குக்கரில் போட்டு. இந்த மட்டன் கறியாக இருக்குது, நம்ம சூப்பை போட்டு மட்டனை மட்டும் எடுத்துக்கிடுவோம். நல்லா இதில் வெந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள மட்டனை மட்டும் தூக்கி அப்படியே உள்ளே போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா ஒரு பிரட்டி எடுத்துருவோம். அப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குது பார்த்திங்களா, அந்த மசாலா தூக்கி மட்டனோட போட்டு அப்படியே ஒரு பிரட்டு, இப்படி ஒரு பிரட்டு அப்படி ஒரு பிரட்டுனா அந்த சூட்டில் அப்படியே அந்த தண்ணிலாம் இஞ்சி அந்த வெங்காயம், சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் அப்படியே உள்ளே இறங்கும். அப்போ டேஸ்ட்டு இறங்க செம்ம டேஸ்ட் கிடைக்கும். அப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஒரு தக்காளி, 2 தக்காளி, ஒரு வெங்காயம், அதை போட்டு பூண்டுலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறதுக்கு அவங்கள ஊற்றி அந்த மிக்ஸி ஜார் லைட்டாக ஒரு காட்டி அவங்கள அலசி அவங்கள உள்ளே போட்டு இப்படியே ஒரு பிரட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு வச்சுக்கிற வேண்டியதான். அப்புறம் நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி வேணால் போட்டுக்கலாம், இல்லை மட்டன் மசாலா வேணால் போட்டுக்கலாம், இல்லை வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மட்டன் பொடி வச்சுருந்தால் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் நான் போட்டுக்கு கரம் மசாலா பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, வத்தல் பொடி லைட்டாக போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டேன். அப்படியே கொஞ்சம் சுண்டாக வற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சூப்பு வச்சுருந்தேன் பார்த்திங்களா, சூப்பை எடுத்து ஒரு கப்பு அளவுக்கு எடுத்து அப்படியே உள்ளே ஊற்றி விட்டு ஜம்முண்டு உப்பை போட்டு அப்படியே கிளறி விட்டு மூடி வச்சுருவோம். அவங்க ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும். சூப்பை என் பையனுக்கு அந்த பக்கம் சூப்பை ஊற்றி சாப்பாடை பிணைஞ்சு அதுக்குள்ளாட்டி சாப்பிட வச்சிடலாம். இந்த பக்கம் நல்லா கொதிச்சிடும். கொதித்து தட்டை போட்டு மூடி வச்சுட்டு வந்துடுவோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு போய் பார்த்தோம்னா சும்மா ஜம்முன்னு வந்திருக்கும். அப்படியே வெந்திருக்க நேரத்தில் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் பீஸாக அப்படியே கீத்தாக வெட்டி அப்படி மேலாக போட்டு விட்டு அடுத்து ஒரு 3 நிமிஷம் அப்புறம் மூடி வச்சுருவோம். அப்படியே ஹோட்டலில் வச்சுருக்க மட்டன் கிரேவி கூட என்னங்க மட்டன் கிரேவி அந்த அளவுக்கு இருக்குமுங்க. சாப்பாடை போட்டு சாப்பிடுங்க, ஒரு சட்டி சாப்பாடு. அப்படியே சாப்பாடாக்கானா அப்படி உள்ளே இறங்குங்க.